வெறும் கையோட வாங்க, வண்டியோட நீங்க போலாம். 35 நாங்க கொடுத்துருவோம். 10 ரூபாய் இன்ஸ்டால் பேமெண்ட் கட்டினா போதும். பாத்துருக்க வண்டி எல்லாமே மினிமம் ஒரு 25,000 பட்ஜெட்ல இருந்து இருக்காங்க. 2500 ரூபாய் கட்டுறதுக்கு தயாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேலை வந்தோம் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. குபேரா ஆட்டோஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு 6 மந்த் இருக்குங்களா இல்லைங்களா? ஆச்சுங்க, ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபேரா ஆட்டோஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சொல்லிடுறேன். எங்களோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு, அங்க வந்து குறிச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் எங்களோட ஷாப் அவைலபிள். நீங்க கால் பண்ணதா அந்த டைம்ல பண்ணலாம், வண்டி எடுக்கனால அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கலாம், லோன் போட்டுக்கலாம், எல்லா வசதிகளும் நாங்க அந்த டைம்ல செஞ்சு கொடுப்போம் உங்களுக்காக. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த செக்மெண்ட்ல என்னென்ன பட்ஜெட்ல வண்டி இருக்கு? இல்ல, இந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே வந்து லேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியாவே காமிக்கிறேன். ஓகேங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் ரேட்ல இருந்து நல்ல ரேட் டிஃபரன்ஸா இருக்கும், கஸ்டமருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குண்ணா வண்டி? மினிமம் வந்து இப்ப இருக்கிற ஒரு 25,000 இருந்து கூட அவைலபிள் தாங்க. ஓகே ஓகே. ஒரு 1 lakh வரைக்கும் இருக்கு வண்டி. ஓகேங்க. கஸ்டமருக்காக நம்ம எல்லா வண்டியுமே காமிச்சிடலாங்க. ஓகேங்க. இப்போ இதுல லோன் அமௌண்ட்ல எப்படின்னா லோன் அமௌண்ட்னா நீங்க ஒரு 25,000 வண்டினா ஒரு 10,000 கட்டினா போதுங்க. ஓகே ஓகே. அவங்க எடுக்கிற 50,000 ஒரு 15,000 அந்த மாதிரி கட்டலாம். ஓகே. வண்டி பொறுத்து இல்லைங்களா? வண்டியை பொறுத்து, அவங்க எடுக்கிற மாடலை பொறுத்து நம்ம ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துருவீங்க. என்னென்ன பேங்க்ல நான் போட்டு கொடுப்பீங்க இஎம்ஐ எல்லாம்? பேங்க் போறதை விட நாங்க எங்களோட ஓன் பினான்ஸ்லயே நாங்க வந்து வெளியே வந்து எல்லாமே போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்றோம். ஓகே. அதனால கஸ்டமருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிவரி வந்து உடனே டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. ஓகே. மேக்ஸிமம் 1 டே ப்ராசஸிங், ஒரே நாள் தான் வந்தாங்கன்னா ஈவினிங் வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய கன்சல்டன்சி இருக்கு சரிங்களா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபேரா ஆட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரே பதில் வந்து நான் இப்ப உங்களுக்கு இமீடியட்டா சொல்றேன். நீங்க குபேரா ஆட்டோஸ் வந்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கும். ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள் நாங்க சேலே பண்றது இல்லைங்க. அதே மாதிரி 99% வந்து சிங்கிள் ஓனர் இருக்கிற வண்டி மட்டும் தான் நாங்க எடுத்துருக்கோம். டபுள் ஓனர் இருக்கிற வண்டி, ட்ரிபிள் ஓனர் வண்டி நாங்க எடுக்கிறதே மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டோம் சரிங்களா? அதே மாதிரி வந்தோன ஒரு நல்ல வண்டியை நல்ல கஸ்டமருக்கு இமீடியட்டா நாங்க டெலிவரி கொடுத்துருவோம். இந்த 3 விஷயங்களை வந்து நீங்க எங்கிட்ட சொல்லிக்கலாம். இஎம்ஐ எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இந்த இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க போட்டு கண்டிப்பாங்க. ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி டவுன் பேமெண்ட் நம்ம கட்டுற மாதிரி? ஆமாங்க, கண்டிப்பா. டவுன் பேமெண்ட் மட்டும் இமீடியட்டா கொடுத்தாங்கன்னா நாங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு இமீடியட்டா வண்டி டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. இந்த காரணம் தான் குபேராக்கு வர்றதுக்கான காரணம். ஓகே. நம்ம டீடைலா பாத்துறலாமா பைக்? கண்டிப்பா எல்லா வண்டியுமே பாத்துறலாங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடலுங்க. 2019 மாடல். ரொம்ப ரொம்ப கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கும். சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். ஆமா, ஒரே ஓனர் தான். இது 19 மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல். இந்த வண்டி அதுக்கு அடுத்த மாடல் 2020 மாடல். இது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடலுங்க. இந்த 3 வண்டியுமே ஆமாங்க, 3 வண்டியுமே வந்து லேட்டஸ்ட் வண்டி. உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஸ்டமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரேட். ஏன்னா இன்னைக்கு புது வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வருதுங்க. இந்த வண்டி ஒரு 70 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 70 இருந்து 1 lakh உள்ள 3 வண்டியுமே வந்து எடுத்துக்கலாம். எந்த வண்டி வேணுமோ எடுத்துக்கலாம். கஸ்டமர் பல்சர் வேணும்னு விரும்புறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 பல்சர் 3மே ஒரே கலர் வந்து. ஆமா, ஒரே கலர், ஒரே மாடல் வந்து டிஃபரன்ஸ் மாடல். ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வண்டிக்கு மினிமம் பேமெண்ட் ஒரு 15,000 ரூபாய் 20,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினாலே போதும். 3 வண்டிக்குமே இல்லீங்களா? 3 வண்டி டிஃபரன்ட்ல தான் வரும். ஆமா, ஒரு 15, 16, 20 அந்த ரேஞ்சில கட்டினாலே போதும். டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே 100% இருக்கும் வண்டி. 100% ஓனர் சிங்கிள் ஓனர் தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா? சரி. இது வேற ஃபேமிலிக்கு நல்ல வண்டி இல்லீங்களா? இது அருமையான வண்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல்மா. வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ஓகே. வெறும் 22,000 புது வண்டி வந்து இன்னைக்கு 1 lakh பிளஸ் வருது. ஓகேங்களா? அப்படியே ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி பொறுத்தளவு. ஓகே. வண்டி இப்பதான் ஜஸ்ட் எடுத்துருக்கோம். 2020 மாடல். நான் ஒரு 65 ரூபா வந்தா இமீடியட்டா வண்டி கொடுத்துருவோம். 10 ரூபா 15 ரூபா கட்டினா போதும். வேற இன்ஷியல் பேமெண்ட் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு வேண்டியது இல்லைங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க வண்டி. ரொம்ப ரொம்ப கிலோமீட்டர் கம்மியா ஓடுன வண்டி, நல்ல வண்டி. இது மைலேஜ் அசரர்னே சொல்லலாம் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. ஒரு அசால்ட்டா ஒரு 60 கிடைக்கு இல்லீங்களா இந்த வண்டி எல்லாம்? ஆமாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா செக்மெண்டாவே காமிச்சிடுறேன். ஓகே ஓகே. அதாவது லோ பட்ஜெட்டாவும் இருக்கும், லேட்டஸ்டாவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2015 மாடல் வண்டிங்க. 2015 மாடல்ல 35 ரூபா தான் வரும் வண்டியோட விலையே. ஓகே. விலையே 35 ரூபா வரும். இந்த வண்டியில அதே மாதிரி தான். கிலோமீட்டர் நல்லா இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும், செல்ஃப் கண்டிஷன், சிங்கிள் ஓனர் தான் இருக்கும் இந்த வண்டி. ஓகே. நான் இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி? 10 ரூபா கட்டினா போதும். 10 ரூபா கட்டினா போதும். எனக்கு லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு இந்த வண்டியா. 2011, 12 அந்த மாதிரி தான் வரும். வண்டியோட விலை 30,000 ரூபா தான் வருங்க மொத்த விலை. 30,000 வண்டியா? 30,000 ரூபா. சூப்பரா இருக்கும் வண்டி. ஸ்ப்ளெண்டர் பிளஸ் கேக்குறவங்களுக்கான வண்டி தூக்கிருக்கோம் அந்த வண்டியா. தெளிவா இருக்கும் வண்டி. டயர் கண்டிஷன்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. 2 வண்டியுமே நல்லா இருக்கும். 2 டயருமே நல்லா இருக்கும். இன்ஜின், செல்ஃப் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பொறுத்தளவு. இந்த வண்டி
ஜஸ்ட் இப்பதான் அரைவ் ஆயிருக்கு வண்டி. 30,000 எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்? 10 ரூபா கட்டினா போதுங்க. 10 ரூபா கட்டினா மேக்ஸிமம் 10 ரூபா கட்டினா போதும் இல்லையா? பேஷன் ப்ரோல வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இது 2013 மாடல்மா இந்த வண்டி. ஓகேண்ணா. உங்களுக்கு 35 தான் வரும் இந்த வண்டி. அதே மாதிரி தான் 35 தான் வரும் உங்களுக்கு வண்டி. இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடல். 2018 தான் வரும் உங்களுக்கு. இது சிங்கிள் ஓனர் தான். இது கிலோமீட்டர்ல ரொம்ப கம்மியா ஓடி இருக்கும். டயர் ரெண்டுமே நல்லா இருக்கும். இன்ஜின் சூப்பரா இருக்கும். இது புது டயர் இல்ல போலங்க? ஆமா, ரெண்டு டயருமே புது டயர் தாங்க. ஓகே ஓகேண்ணா. இது இந்த மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க. 2017 மாடல் 48 தான் வரும் இந்த வண்டி பொறுத்தளவு. இதுவும் சிங்கிள் ஓனர் தான். ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். ஆமா, சிங்கிள் ஓனர் தாங்க. இதுவும் கிலோமீட்டர்ல ரீசனபிள் தான் ஓடி இருக்கும். இன்ஜின் செல்ஃப் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வண்டி மாடல் பார்த்தா 2015 மாடல். மிடில் பட்ஜெட் இது. 35 தான் இந்த வண்டியோட விலையும் வரும். ஓகே. இப்போ நீங்க பார்த்த எல்லாமே ஒரு 30, 35, 40 ரூபா அந்த பட்ஜெட்ல இருக்கிற வண்டி தான் நீங்க பார்த்த ஹீரோ ஹோண்டா எல்லாமே. ஓகேண்ணா. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கட்டினா போதும். மினிமம் 10 ரூபா கட்டினா போதுங்க. வண்டி உடனே டெலிவரி நாங்க கொடுத்துருவோம். எல்லாமே செக் பண்ணி தான் நாங்க வண்டி கொடுக்கறனால கஸ்டமருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் வண்டி எல்லாமே. செல்ஃப் கண்டிஷன் அது கண்டிப்பா 100% எடுத்தா மட்டும் தான் நாங்க வண்டியே கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஆர்சிஎல் எப்படிங்க? இன்சூரன்ஸ் வந்து சில வண்டிக்கு இருக்கும், சில வண்டிக்கு இல்லாம இருக்கும். இல்லனா நம்ம போட்டுறலாங்க. ஓகேங்களா. ஆர்சி வந்து சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். ஓகே. அப்ப நம்ம இந்த மீட்டர்ல கை வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அந்த மாதிரி வேலை இல்லைங்க. எங்களுக்கு அதுக்கான டைமும் இல்ல, அதுமே கிடையாது. ஓகே. 100% கரெக்டா இருக்கும். இந்த வண்டி பார்த்தா 2012 மாடல் ஹோண்டா ஷைனுமா. இது சிங்கிள் ஓனர் தான். ஒரே ஓனர் தான். 35 நாங்க கொடுத்துருவோம். 10 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி பார்த்தா 2016 மாடல். ஓகே. மைலேஜுக்கு வந்து சூப்பரான வண்டி. இந்த வண்டி 30,000 தான் வரும் பட்ஜெட். இதுக்கு 10 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி அதே மாதிரி மைலேஜுக்காக வந்த வண்டி 2020 மாடல். இந்த வண்டி 55 ரூபா தான் வரும். ஒரு 10 ரூபா 15 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி தாராளமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போயிடலாம். ஆமாங்க. புது வண்டி பார்த்தா 1 லாக் பக்கம் வருது. பேட்டரில நல்ல மைலேஜ் வண்டி இல்லனா ஃபேமிலிக்கான வண்டி, நல்ல மைலேஜ் வண்டி. மைலேஜ் வண்டி கிடைக்கிற வண்டி. மார்க்கெட்டிங் பீப்பிள், சேல்ஸ் பீப்பிள் ஜம்முன்னு எடுத்துட்டு போலாம். சூப்பரா எடுத்துக்கலாங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படினா இருக்கும்? 100% நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. இது டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டல இருக்கு? இதுக்கு ஒரு 15 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட். 15 ரூபாய் கட்டணும். இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? கிலோமீட்டர் கம்மியா தான் இருக்கு. 26 ஓடி இருக்கு. 26 ஓடி இருக்கு. ஓகேண்ணா. 4 இயர்ஸ் செக்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஹீரோ ஹோண்டால தான். ஓகேண்ணா. சிடி தான். சூப்பரான மைலேஜ் 60 to 70 கிடைக்கும். 2015 மாடல் செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் வண்டிங்க. கிலோமீட்டரும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பொறுத்தளவு. வண்டி வந்து 100% நல்லா இருக்கும். வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. மொத்த விலையே ஒரு 42 ரூபாய் 43 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு 15 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். 15 ரூபாய் கட்டினா போதும். 15 ரூபாய் அப்புறம் எடுத்துட்டு போனா வண்டி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. ஆமா. இப்ப மாசம் இஎம்ஐ எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? 2500 ரூபாய் 3000 ரூபாய் கட்டுற மாதிரி. 2500 ரூபாய்க்கு பைக் கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துடலாங்க. 2500 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு அவர் இஎம்ஐ கட்டுறதுக்கு தயாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேலை வந்தோம் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவீங்க. அப்பனா 2500 ரூபாய் கட்டுற கெப்பாசிட்டி இருந்தா போதும். அவ்வளவுதாங்க. அடுத்த வண்டி பார்த்தா இது மைலேஜுக்கான வண்டி தான். 2016 மாடல் வண்டி. இது 30,000 தான் வரும் இந்த வண்டி. ஓகேனா. சூப்பரா இருக்கும் வண்டி. இதுவும் மைலேஜ் 60 to 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல். புது வண்டி வந்து இன்னைக்கு 1 லாக் வருது. 60,000 கொடுத்துருவோம். இந்த வண்டி அதே மாதிரி 60,000 வெறும் 60,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 15,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். 15,000 கட்டினா 15,000 ரூபாய் கொடுத்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு 100% நல்லா இருக்கும் இந்த வண்டி. எனக்கு லோ பட்ஜெட் தான் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார் சிட்டி மட்டும் இருக்கு. வெறும் 20,000 ரூபாய் தான் வரும். 20,000க்கு வண்டி வச்சிருக்கீங்க. 20,000 ரூபாய்க்கு செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் இருக்கிற வண்டி கொடுத்துக்கலாம். அந்த 20,000 ரூபாய்க்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு? 10 ரூபாய் கட்டினா போதுங்க. 10 ரூபாய் கட்டினா 50% வண்டி டெலிவரி கொடுத்துருவோம். அப்பவே கேளுங்க. இதுல இது உங்க ஃபைனான்ஸ்லயே போட்டு கொடுத்துருவீங்க. எல்லாமே எங்களோட ஃபைனான்ஸ் ஓன் ஃபைனான்ஸ் தான் நாங்க போடுவோம். வெளியும் ஃபைனான்ஸ் போடுவோம். பட் கஸ்டமர் பொறுத்தளவு நாங்க நிறைய வந்து டெலிவரி கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னா நாங்க டக்குன்னு வந்தோம் டெலிவரி கொடுக்குற மாதிரி விஷயங்களை இமிடியேட்டா பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பண்ணி கொடுங்க. நாங்களே பண்ணிடுவோம். அப்ப வெளியில போக தேவையில்லை. குபேர நாட்டாஸ்ல எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாமே வந்தீங்கன்னா இங்கே ஒன் ஸ்டெப்ல ஒரே டேர்ல முடிச்சிடலாம். ஓகேண்ணா. அப்புறம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இல்லையா? ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். வெறும் கையோட வாங்க, வண்டியோட நீங்க போய்க்கலாம். அப்புறம் சும்மா வந்து வண்டி கொடுத்துட்டு போயிருவீங்க. கண்டிப்பாங்க. அடுத்து வந்து லோ பட்ஜெட்ல எனக்கு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான செக்மெண்ட் இந்த வண்டி. ஒரு 6-7 வண்டி மட்டும் தான் இப்ப ஸ்டாக் இருக்கு எங்ககிட்ட. சரிங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் வெறும் 25,000 தான் வரும். ஹீரோ ஹோண்டா பிளஸர் பிளஸ் வண்டி. இது 2014 மாடல் 25,000 தான் வரும். இந்த வண்டி ஒரு 32,000 தான் வரும். 2016 மாடலுங்க. இந்த வண்டி 2015 மாடல் வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு 35,000 தான் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் ஒரு 10,000 மட்டும் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். இது ஓட்டி பழகிறதுக்கு நல்ல வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல வண்டிங்க. லேடிஸ்க்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எல்லாமே ஒரு லேடிஸ்க்கு உண்டான செக்மெண்ட்னே சொல்லிக்கலாம். ஆமா. லோ பட்ஜெட் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லீங்களா? ஆமா, தாராளமா ஒரு 25 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு லேட்டஸ்ட் வண்டியா வேணும்னு கேட்கறவங்களுக்காக வண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல அதே மாதிரி ஆக்டிவா வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 லோ பட்ஜெட் இருக்கு. இது ஒரு 2012, 13 இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2012 மாடல். இது எல்லாமே வந்து ஒரு 30,000 குள்ள தான் எல்லாமே வண்டி வரும். இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். ஓகேங்களா? வண்டி டெலிவரி கொடுத்துருவோம். அது என்ன பிரைஸ் வருது? இந்த வண்டி உங்களுக்கு 30,000 தாங்க வரும். இந்த வண்டி வந்து உங்களுக்கு 30,000. இது 30,000 தான். மூணுமே 30,000 தான். எல்லாமே 12, 13 அந்த மாடல் தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க 40 கொடுத்துருவோம். 40,000 வெறும் 40,000 BS4 மாடல் இது. ஓகேங்கண்ணா. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா? கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. வெறும் 40,000 தான் ஓடி இருக்கு. வெறும் 40,000 தான் ஓடி இருக்கு. 40,769 தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தாங்க. ஒரே ஓனர் தான். அடுத்த வண்டி உங்களுக்கு ஸ்கூட்டர்ல வந்து அதே 2 ஆக்டிவா இருக்கு. இது 2016 மாடல் 42 தான் வரும். இது 2015 மாடல் 38 தான் வரும். ரெண்டு வண்டியுமே இன்ஜின் செல்ஃப் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடலுங்க. இது 28,000 தான் வரும். மொத்த விலையே
விலையே 28,000 ரூபாய் தான். இதுக்கு மூணுக்குமே நீங்க ஒரு 10 ரூபா 12 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. ஓகே 10 12 3 இதுக்கும் தாராளமா அந்த ரேஞ்சில தான் வரும். அவ்வளவுதான் வரும். என்ன ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னா இது? ஆக்சுவல் பிரைஸ் 48 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நாங்க 42 ரூபா நம்ம சேனல் பாக்குறவங்களுக்காக கொடுக்குறீங்க. ஓகே இதுனா இந்த வண்டி அதே மாதிரி 42 ரூபாய்க்கு போற வண்டி உங்களுக்கு 38 தான் கொடுக்குறோம். ஸ்கூட்டி எல்லா மாடலுமே இருக்கு எங்கிட்ட. ஸ்கூட்டி பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வண்டி இல்ல. கோயம்புத்தூர்லயே எங்கிட்ட மட்டும் தான் ஸ்கூட்டி பெப்பர் இருக்கு. இப்போ ஒரு 4 வண்டி இங்க நிக்குது. இது போக ஒரு 6 வண்டி தயாராயிட்டு இருக்கு வண்டி. அதனால ஸ்கூட்டி பெப்பர் வேணுங்கிறவங்க இமீடியட்டா வந்து வண்டி எடுத்துக்கங்க. நல்ல ரேட் கொடுப்போம். லேட்டஸ்ட் மாடலா வண்டி நிக்குதுங்க எல்லாமே. பாத்தீங்கன்னா இந்த 3 வண்டியுமே பாத்தீங்கன்னா 2017 மாடல். எல்லாமே ஒரு 42 45 அந்த ரேஞ்ச் வருது. புது வண்டி வரதே இல்லைங்க ஸ்கூட்டி பெப்பர். ஓகே எனக்கு லோ பட்ஜெட்ல ஒரே ஒரு வண்டி வேணும்னு கேக்குறவங்களுக்கா ஒரு வண்டி மட்டும் தான் வச்சிருக்கோம். மிக சிறப்பா இருக்கும். 2010 11 அந்த மாதிரி மாடல் வரும். இதெல்லாம் ஒரு 25 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கு. வெறும் 25000 வண்டி கொடுக்குறீங்க. 25000 ரூபாய்க்கு வந்து லேடிஸ்க்கான யூசர் ஃப்ரெண்ட்லி வண்டி இந்த வண்டி. ஓகே டயர் கண்டிஷன்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. 25000 ரூபாய்க்கு வண்டி கொடுத்தாலும் டயர் நல்லா இருக்கும். 50000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் டயர் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ்னா வருது? 3 வண்டியுமே உங்களுக்கு ஒரு 42 45 அந்த ரேஞ்ச் தாங்க வருது. 2017 மாடல் தான். ஸ்கூட்டில இப்ப பயங்கர டிமாண்ட் தான். ஆமாங்க. ஸ்கூட்டி பொறுத்தளவு இன்னைக்கு வண்டியே இல்லைங்க கோயம்புத்தூர் மார்க்கெட்ல. எங்ககிட்ட மட்டும் தான் ஒரு 7 8 10 வண்டி வச்சிருக்கோம். வண்டி புது வண்டி மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லா வண்டியுமே புது வண்டி மாதிரி இருக்கும். ஆமாங்க. நல்ல கலர் வேற, கலர் ஆப்ஷன் வேற, கலர் ஆப்ஷன் இருக்கு. லோ பட்ஜெட் ஆப்ஷனும் இருக்கு. அது போக நம்ம இதே பட்ஜெட்ல எனக்கு ஸ்கூட்டருக்கு பதிலா நீங்க வந்து எனக்கு ஆக்டிவா டியோ வேணும்னு கேக்குறவங்களுக்காக அடுத்த வண்டி ரெடியா இருக்குங்க. அந்த வண்டி நீங்க பாத்துக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடலுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 72 அந்த மாதிரி தான் வருது. எனக்கு ஸ்கூட்டர்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியே வேணும், விலை கம்மியா வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த மீடியம் பட்ஜெட் வண்டி வச்சிருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல் வெறும் 35,000 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேண்ணா. புது வண்டி வந்து இன்னைக்கு 1,07,000 வருது. நாங்க 55 கொடுத்துருவோம். 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி வந்து 100% நல்லா இருக்கும். அதே மாடல் எனக்கு 2022 மாடல்ல வேணும் அப்படின்னு டியோ கேக்குறவங்களுக்கு டியோ டீலக்ஸ் மாடலுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா ஓடி இருக்கும். டிஜிட்டல் மீட்டர் இருக்க வண்டி வெறும் 12000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஓகே புது வண்டி வந்து பாத்தீங்கன்னா 1,08,000 9,000 அந்த மாதிரி வருது. நாங்க 70,000 கொடுத்துருவோம். 70,000 கொடுத்துருவோம். நல்ல கலர் வேற. ஹீரோ ஹோண்டா டியோ டீலக்ஸ். ஓகே டீலக்ஸ் மாடல். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2015 மாடல் வண்டி. இந்த வண்டி 2015 மாடல் 38,000 தான் வரும் மொத்த விலை. லோ பட்ஜெட் வேணும் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதே ஜூபிட்டர்ல தான் 2015 மாடல். இது 38,000 தான் வரும் இந்த வண்டி பொறுத்தளவு. இது சிங்கிள் ஓனர் தான். ஓகேங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2021 மாடலுங்க. ஓகேங்க. 70,000 தான் வரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடல் 75,000 தான் வரும். இதெல்லாம் புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,08,000 வருது. ஓகே இது எல்லாமே லோ பட்ஜெட் வரும். இந்த வண்டி 2023 மாடலுங்க 75,000 தான் வருது இந்த வண்டி. 75,000. ஆமா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஓடுது. 24,000 மொத்தமா ஓடி இருக்கு கிலோமீட்டர். புது வண்டி பாத்தீங்கன்னா 1,07,000 வருது. டவுன் பேமெண்ட்ல டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 15,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டலாம். இது வண்டி ஜெனரலா வந்து இது 4 வண்டிக்கு எவ்வளவு கட்டுற மாதிரி? ஒரு 15,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியோட வண்டி கொடுத்துருவோம் நாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆர்சி எல்லாம் இருக்கு இல்ல? எல்லாமே 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இதுலயே வந்துருங்க. உங்களுக்கு ஆர்சி புக் சிங்கிள் ஓனர் தான் இருக்குங்க. ஓகே மினிமம் சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். எனக்கு டியோல லோ பட்ஜெட் வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டிங்க. ஓகே 38,000 தான் வரும் இந்த வண்டியோட விலை. நல்ல கலர் எல்லோ கலர். எல்லோ கலர் வண்டியே இல்ல. இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 35,000 தான் வண்டியே ஓடி இருக்கு. மொத்த கிலோமீட்டர் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2015 மாடல் வண்டிங்க இந்த வண்டி. பிக்கப் எல்லாம் நல்லா கிடைக்கும் இல்லீங்களா? ஆமாங்க ஆமாங்க. கூலிங் பவர்ல ஜாஸ்தி வேற. ஆமாங்க. டயர் கண்டிஷன்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கும் வண்டியை பொறுத்தளவு. சிங்கிள் ஓனர் தான். இது சிங்கிள் ஓனர் தான். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? 10 ரூபாய் கட்டினா போதும். 10,000 மினிமம் இருந்தா போதும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடல்மா. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு இந்த வண்டியுமே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 19,000 தான் ஓடி இருக்கு. 75 கொடுத்துருவோம். இந்த வண்டியோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 1,50,000 ரூபாய் 130 பக்கம் வருது. 75 நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா BS4 மாடல்ல எனக்கு லேட்டஸ்ட் வண்டி வேணும், டிஜிட்டல் மீட்டரோட வேணும், அலைவீலோட வேணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி வச்சிருக்கோம். ஹீரோ ஹோண்டா டிஸ்டனி. இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 40 ரூபாய் 42 ரூபாய் தான் வருது மொத்த விலைய. சரிங்களா? ஒரே ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டியுமே. சிங்கிள் ஓனர் தான். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? 10 ரூபாய் மினிமம் இன்சூரன்ஸ் கட்டினா போதும். 10 ரூபாய் கட்டினா போதும். ஓகேங்களா? அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா LML வெஸ்பா. ஆமா இந்த வண்டி யார்கிட்டயுமே இருக்காதுங்க. 2017 BS4 மாடல். மொத்த விலையே 35,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவோம். நீங்க 35,000 வந்து 1,25 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பெயிண்ட் போனதெல்லாம் வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருவோம். மொத்த விலையே 35,000 ரூபாய் தான். 35,000 ரூபாய். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாம்? 10 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். LML வெஸ்பா நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வண்டி தான் இது. நல்ல வண்டி, குவாலிட்டியா இருக்கும். எடுத்துக்க சொல்லிருங்க வண்டியை வேணுங்கிறவங்களுக்கு. அடுத்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா TVSல Vigo. எனக்கு லோ பட்ஜெட் வேணும்னு கேட்கறவங்களுக்கான வண்டி 2012 மாடல். மொத்த விலையே 25,000 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? 25,000 ரூபாய்க்கு வண்டி? ஆமாங்க. ஒரே ஒரு வண்டி மட்டும் இருக்குது. கஸ்டமர் யாரா இருந்தாலும் இமிடியேட்டா வந்தாலும் எடுத்துக்கலாம். வண்டி சூப்பரா இருக்கும். லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்லயே வச்சிருக்கீங்க. லோ பட்ஜெட்ல பெரிய வண்டி, அதாவது 110 cc இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட்ல கிடைக்காது. ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது. ஓகே ஜூபிட்டர் வண்டி. இது வந்து 16 மாடலுங்க. இது உங்களுக்கு 40,000 நான் கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. சூப்பரா இருக்கும் வண்டி. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு. இது வண்டி 27,000 தான் ஓடி இருக்கு மொத்த கிலோமீட்டர். இது சிங்கிள் ஓனர் தாங்க. நிறைய லோ பட்ஜெட் வண்டி வச்சிருக்கீங்க. லோ பட்ஜெட்ல இந்த தடவை கொஞ்சம் இருக்குது வண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் வண்டி. இது 2019 மாடல். ரெண்டுமே வந்து 55,000 தாங்க வண்டி மொத்த விலையே. புது வண்டி ரெண்டு வண்டியுமே இது வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 1.10 அந்த மாதிரி வருது. இந்த வண்டி 1.10 அந்த ரேஞ்ச் வருது. 55 டயர் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. வண்டி பொறுத்தளவு அப்படியே நல்லா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். ஒரே ஓனர் தான் இருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டி பாத்துட்டோம். மேக்ஸிமம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் வண்டிஸ் எல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க. ரொம்ப நன்றினா. அதே மாதிரி 2 பேர் வந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ
இப்போ நீங்க பாத்துருக்க வண்டி எல்லாமே மினிமம் ஒரு 25,000 பட்ஜெட்ல இருந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் 80,000 அந்த பட்ஜெட்ல வண்டி இருக்குங்க. பட் இந்த வண்டி நீங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு எவ்வளவு குயிக்கா நீங்க வர்றீங்களோ அப்பதான் வண்டி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா கஸ்டமருக்கு டெய்லியுமே நாங்க வந்து வண்டி சேல் பண்ணிட்டே இருக்கோம். கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யார் பாத்தீங்கனாலும் இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்ச வண்டி பார்த்துட்டு நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா 1 வீக் 10 டேஸ் கூட நாங்க அந்த வண்டி வச்சிருப்போம். சேனலுக்கு ஆதரவு நிறைய கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க.